மடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து எங்கு செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்தாய் இசைத்தமைக்கு நன்றி. வந்தாரை வரவேற்றல் தமிழர் மாண்பு என்ற பண்பிற்கிணங்க வரவேற்புரை வழங்க மேடைக்கு வர இருப்பவர் கிரடாயின் தலைவராக இவர் பதவியேற்றதிலிருந்து எண்ணற்ற பல நல்ல முயற்சிகளை முன்னெடுப்பவர். இவரின் கீழ் கிரடாய் அடைந்த உயரங்கள் அதிகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் கிரடாயின் தலைவராக திரு RS ரவி அவர்களை வரவேற்புரை வழங்கி ஆண்டறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 2024-26க்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்த ராசியான கரங்களுக்கு சொந்தமான மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சென்ற முறை பெருந்தொற்று காலத்தின் கோரப்பிடியிலிருந்து வெளிவந்த நேரம் அமைச்சர் அவர்களின் கையால் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எந்த தடைகளும் இன்றி 2 ஆண்டுகள் எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்றன. எனவே இன்று மீண்டும் புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி மேலும் அந்த சிறப்பான காலம் தொடர எங்கள் அழைப்பை ஏற்று கடும் பணிகளுக்கு இடையே வருகை புரிந்துள்ள அமைச்சர் பெருமகனாரை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். வணக்கத்துக்குரிய திருச்சி மாநகரத்தின் மேயர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தன்னுடைய பணிகளுக்கு இடையிலும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்த திரு எஸ் ஸ்ரீதரன், வைஸ் பிரசிடென்ட் சவுத் ஜோன் கிரடாய் நேஷனல் அவர்களையும், எங்களுக்கு பல விதத்திலும் உதவி புரியும் திரு ஆர் இளங்கோவன், ஸ்டேட் பிரசிடென்ட் கிரடாய் தமிழ்நாடு அவர்களையும், எங்கள் முன்னாள் தலைவரும் என்றுமே உற்ற தோழனாய் இருந்து எங்கள் அமைப்புக்கு நல்ல வழிகாட்டியாய் இருக்கும் திரு பி ரவிச்சந்திரன், ஸ்டேட் செக்ரட்டரி கிரடாய் தமிழ்நாடு அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். இந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து செயற்குழு அன்பர்களையும், புதிய நிர்வாகிகளாக பதவியேற்க இருக்கும் நம் தோழர்களையும், இந்த நிகழ்வை இவ்வளவு கலர்ஃபுல்லாக மாற்றி கொடுத்திருக்கும் அன்பர்களின் குடும்பங்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு முதுகெலும்பாய் இருக்கும் வங்கிகளின் அதிகாரிகளையும், எங்கள் தொழிலின் மூச்சாய் இருக்கும் சப்ளையர்களையும், எங்கள் அலுவலக பணியாளர்களையும், எந்த ஒரு நிகழ்வையும் சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை செவ்வன செய்யும் ஊடகவியலாளர்கள் அன்பர்களையும் மற்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மற்ற சகோதர சங்கங்களின் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் இந்த புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒருமுறை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது ஆண்டு அறிக்கையை தொடர்கிறேன். Annual report for the financial year 2022-23 and 23-24. Kradai Tiruchirappalli is working constantly to maintain integrity and transparency in the profession of real estate development to make more organized and progressive. We made significant steps forward towards that vision in executing our strategy and finished active and eventful year with solid results. We have set ourselves ambitious operational and strategic objectives which we have largely met. Review of the period. A monthly general body meeting had been conducted every month about the principal achievements, activities, knowledge sharing sessions and events which have taken place and future plans to be accomplished were compiled to assess productive outcome. On 16/4/2022, investiture of Mr. Gopinathan as chairman and RS Ravi as president and his team of office bearers for the period 2024 took place at Hotel Blossoms. Honorable Minister Thiru K. Nehru was the chief guest and Worshipful Mayor Thiru M. Anbadagan was the guest of honor for the event.
On 27/5/2022, all office bearers headed by President and Chairman met LPA JD Mr. Valavandan to address few issues of approval. Same day, we met then Corporation Commissioner Mr. Vaithinathan as a courtesy visit. On 8th of August 2022, President and Chairman along with Tamil Nadu Kradai office bearers and National Vice President Sridharan met Mr. Honorable Minister Thiru K. Nehru and Honorable Minister S. Muthuswamy as a courtesy visit. On 13th to 15th of August, Kradai Tiruchi conducted a grand fair pro in Kalaignar Arivalayam. It was inaugurated by our Honorable Minister K. Nehru. It was very successful event headed by President R.S. Ravi as fair pro chairman. Builders and all sponsors had a good business in the event. On 13/9/2022, Kradai conducted a GB meeting at Hotel Tamara, Kodaikanal as a part of entertainment program. Various committees, each with chairman and a co-chairman, were formed in the meeting. On 18/10/2022, builders meet was conducted by SBI for Kradai members exclusively. On 7th November 2022, 17 members of Kradai Tiruchi travelled to Dubai and Abu Dhabi as a tour program and also to attend NatCon 2022 held in Abu Dhabi. On 9/1/2023, Kradai Tiruchi celebrated a family meet as a part of New Year celebrations in Hotel Marriott Trichy. On 14th February 2023, our LPA AD Mr. Bharat participated in our general body meeting and distributed membership certificates to our members. On 24th March 2023, we invited our then Tamil Nadu President Mr. Suresh Krishnan as chief guest for our general body meeting and honored him for his tireless contributions to Kradai. We also honored our Kradai Tiruchi and Kradai Tamil Nadu past President Mr. Gautaman for his continuous participation in Kradai activities. On 3rd May 2023, 29 members of Kradai Tiruchi headed by Chairman and President participated in the investiture ceremony of the Tamil Nadu Kradai office bearers held in Chennai. On 13th June 2023, Deputy Director of BOCW Mr. B. Sundarbabu and Deputy Director Ms. V. Rajapreeta was invited by our President to the general body meeting to explain about the safety norms to be followed in work sites and registration of projects in the department. On 27 July, we have conducted a workshop for tile layers of our members until skill development program in Hotel Kannappa, Tiruchi. It was sponsored by Money Corporation. Kradai Tiruchi organized Fair Pro 2023 from August 4th, 5th, 6th in Kalairangam. Vice President Mr. Mohan Srinivasan was leading the committee as Fair Pro chairman in a grand and successful manner. The fair was inaugurated by Worshipful Mayor Mr. Anbaragan. Honorable Minister Thiru K. Nehru visited the expo on 5th August and encouraged all the participants. The expo brought good business to our members, builders and also our sponsors. On 17th August, Kradai Tiruchi hosted Tamil Nadu Kradai General Council meeting at Leposh Hotel, Kodaikanal. Members from all other chapters participated in the meeting. On September 15th, our office bearers headed by President participated in the launching Kradai of Women's Wing of Madurai as part of foreign tour and then traveled to Sharm el Sheikh, Egypt to attend NatCon 2022-24 held on 5th to 8th October 2024. On 14th November, Auditor Mr. Ramkumar participated in our general body meeting. He took class on latest updates on GST to our members in knowledge sharing session. Kradai Tiruchi members participated in the Mega Home Expo organized by SBI on 1st December 2023. On 6th January 2024, Kradai family meet was held in Karaikudi at Hotel Sangam as part of our New Year celebrations. Kids and family members had a wonderful time there. On 11th January 2024, Kradai Tiruchi organized plumbers training program in Hotel Kannappa sponsored by Money Corporation under Kradai Skill Development Program. On 29th January 2024, Trichy Kradai members went to Chennai to participate in StateCon 2024 held in Hyatt Residency. In these 2 years, Kradai contributed 15 lakhs towards their CSR activity under Namakkunami scheme for the development of Anna Nagar Central Median work. We thank Tiruchi City Corporation for giving us the opportunity. Under CSR, Kradai Tiruchi provided 500 tree gourds and tree saplings for the massive tree planting drive initiated by Tiruchi City Corporation. We appreciate Tiruchi City Corporation for the initiative to make Tiruchi green. Kradai Tiruchi contributed rupees 1 lakh for the Thoothukudi flood relief through Kradai Tamil Nadu under our CSR activity. In this period 3 new members have joined Kradai Tiruchi. In this opportunity, I like to thank all my office bearers worked with me for the past 2 years. I thank all the presidents who guided
guided me wherever necessary. My special thanks to my chairman Gopinathan. Thank you. வரவேற்புரை வழங்கி ஆண்டறிக்கை சமர்ப்பித்தமைக்கு நன்றி. எங்களுடைய விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் நேரம் இது. திருச்சிராப்பள்ளி என்றால் மலைக்கோட்டை. நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்துமாறு திரு வி கோபிநாதன் சேர்மன் அவர்களையும் மற்றும் திரு ஆர் மனோகரன் இன்கமிங் பிரசிடென்ட் கிரடாய் திருச்சி அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். உன் வளர்ச்சி உன் முயற்சியால் மட்டுமே சாத்தியம் என்பதற்கு உதாரணமாக திகழும் நம்முடைய மாநகர தந்தை திரு அன்பழகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு திரு ஆர் மனோகரன் இன்கமிங் பிரசிடென்ட் கிரடாய் திருச்சி அவர்களையும் திரு வி கோபிநாதன் சேர்மன் அவர்களையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தன்னுடைய வேலை பளுவிற்கு இடையே எங்கள் அழைப்பை ஏற்று எங்களை கௌரவப்படுத்திய திரு எஸ் ஸ்ரீதரன் வைஸ் பிரசிடென்ட் கிரடாய் நேஷனல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு திரு ஆர் எஸ் ரவி பிரசிடென்ட் கிரடாய் திருச்சி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பேசுவதற்கும் பழகுவதற்கும் இனிமையாய் எளிமையாய் இங்கே வீற்றிருக்கும் திரு ஆர் இளங்கோவன் ஸ்டேட் பிரசிடென்ட் கிரடாய் தமிழ்நாடு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு திரு எம் இளமுருகன் செக்ரட்டரி கிரடாய் திருச்சி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஓயா உழைப்பு உரமாகும், உயர்வுக்கு அதுவே தளமாகும் என்ற கூற்றுக்கு இணங்க இங்கே வீற்றிருக்கும் திரு பி ரவிச்சந்திரன் ஸ்டேட் செக்ரட்டரி கிரடாய் தமிழ்நாடு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு திரு என் முகமது இப்ராஹிம் ட்ரெஷரர் கிரடாய் திருச்சி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கௌரவப்படுத்தியமைக்கு நன்றி. சுற்றும் கடிகார முட்களுக்கு இணையாக சுழன்று கொண்டிருக்கும் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வரவேற்று புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்துமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். பதவி ஏற்க வருபவர் இவர் ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனர். 1993 முதல் இதுவரை 300க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், 300க்கும் மேற்பட்ட தனிநபர் வீடுகள், 700க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்களுடன் ஸ்ரீரங்கம் பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். முந்தைய பிரசிடென்டாகவும் தற்போதைய சேர்மனாகவும் பதவியேற்க இருப்பவர் இவர் திரு ஆர் எஸ் ரவி அவர்களுக்கு பதவியேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பதவியேற்க இருப்பவர் 39 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டிடத்துறையில் அனுபவம் பெற்றவர். சேஷசாயி தொழில்நுட்ப கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் படித்தவர். ஒரு சிவில் கான்ட்ராக்டராக தொழிலை தொடங்கிய இவர் சுமார் 900க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார். இதை தவிர ரியல் எஸ்டேட் துறையிலும் வெற்றிகரமாக கால் பதித்து சுமார் 15 லட்சம் சதுர அடிக்கும் மேலான பிளாட்களை ப்ரமோட் செய்துள்ளார். தனி வீடு வில்லா ப்ராஜெக்ட்களிலும் சுமார் 400 வீடுகளை ப்ரமோட் செய்துள்ளார். அடுக்குமாடி குடியிருப்புகளில் நிறைய ப்ராஜெக்ட் செய்து 800 வீடுகளை டெலிவரி செய்துள்ளார். இதை தாண்டி ஒரு கஸ்டமர்ஸ் தான் இதுல ரொம்ப முக்கியம். ஒரு முறை இவர்கிட்ட வந்தா அவங்க அடுத்த தடவை யார்கிட்டயுமே போக மாட்டாங்க. புது புது கஸ்டமர்ஸ் தான் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட கஸ்டமர் விரும்பும் ப்ரமோட்டர் இவர். திருச்சி ஹியூமர் கிளப்பின் மெம்பர். கண்தானம் குறித்து மிகப்பெரிய விழிப்புணர்வை லயன் கிளப் மூலம் ஏற்படுத்தியதில் இவருடைய பங்கு அளப்பரியது. மொத்தத்தில் உண்மையும் உழைப்பும் தன்னை உயர்த்தும் என்பதற்கு உதாரணமாக உள்ளவர் என்றால் மிகையாகாது. அவர் திரு ஆர் மனோகரன். அவரை பிரசிடென்ட் கிரடாய் திருச்சியாக பதவியேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பதவியேற்க இருப்பவர்
எக்ஸல் பில்டர்ஸாக அறியப்பட்டாலும் 30 வருட கால அனுபவத்துடன் திருச்சி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பல்வேறு தனி வீடுகள், ஸ்கூல், காலேஜ் காம்ப்ளெக்ஸ், அடுக்குமாடி குடியிருப்புகள் என பலவற்றை நிறுவிய பெருமைக்குரியவர். எல்லாவற்றையும் தாண்டி துணிவே ஆடையாக, பணிவே அணிகலனாக, ஈதலை பெருமையாக நினைத்து வாழ்ந்து வருபவர் திரு நஸ்ருதீன் அவர்களை வைஸ் பிரசிடென்ட் கிரடாய் திருச்சியாக பதவியேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பதவியேற்க இருப்பவர் 2004 கம்யூனிகேஷன் துறையில் முதல் ஸ்டார்ட் அப்பை தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் கியர்ல ஸ்டார்ட் பண்ணாரு, சாமி மொபைல்ஸாக. அடுத்ததாக 2007 தனி வீடு கட்டுமான நிறுவனம் சாமி ப்ராப்பர்ட்டி டெவலப்ஸாக உருவெடுத்தவர். 2009 மேக்னா கார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனாகவும், 2018 ஹோட்டல் பிளாசம்ஸின் நிறுவனர் மற்றும் மேனேஜ்மெண்ட் டைரக்டராகவும், 2020 அரசு சார்ந்த ப்ராஜெக்ட் செய்வதில் வல்லவராக திருச்சியில் மிகவும் அறியப்பட்டவராக இருக்கிறார். இவரை இன்று திருச்சியை திரும்பி பார்க்கும் விஸ்டீரியா ப்ளூமுக்கு அடித்தளம் விட்டவர் என்றால் மிகையாகாது. இவருடைய ப்ராஜெக்ட்ஸாக காவிரி பைப்லைன் ஒர்க், சிட்டி கார்ப்பரேஷன் ஒர்க் மற்றும் ஸ்மார்ட் லாரி டெர்மினலை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான திரு எம் இளமுருகன் அவர்களை செக்ரட்டரி கிரடாய் ஆக பதவியேற்குமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக பதவியேற்க இருப்பவர் தன்னுடைய தந்தையின் வழிகாட்டுதலின்படி அவரின் ஆசியுடன் இந்த துறைக்கு அடியெடுத்து வைத்தவர். பாரத் பிளாட் ப்ரமோட்டர்ஸாக சக்சஸ்ஃபுல்லாக அறியப்பட்டவர். எண்ணற்ற பிளாட்ஸ் காம்ப்ளெக்ஸ் என நிறுவியிருந்தாலும் திருச்சியின் முதல் 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் மாலுக்கான முயற்சியில் முன்னிற்கிறார். அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி கிரடாய் திருச்சியாக பதவியேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பதவியேற்க இருப்பவர் அன்னை சாரதா பில்டர்ஸின் அடித்தளமாக அறியப்பட்டவர். கடந்த 29 ஆண்டுகளில் திருச்சி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். இவருக்கு ஸ்போர்ட் பர்சன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ரைட்டர் என பல முகம் உண்டு. 700க்கும் மேற்பட்ட கஸ்டமர், கம்ப்ளீட் செய்யப்பட்ட 20க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகள், அதை தாண்டி 1000 தனிநபர் வில்லாக்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் முன்னிற்கிறார். நன்றி சார். இவர்களுடன் செயற்குழு உறுப்பினர்களாக பதவியேற்க இருக்கும் எஸ் அலாவுதீன், பி எஸ் அனந்தகிருஷ்ணன், எம் கார்த்திக், எஸ் மோகன், கே முரளிதரன், சி ராமசாமி, எஸ் ஆர் ஸ்ரீதர், எஸ் வெங்கட்ராமன் ஆகியோரையும் மேடைக்கு வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிரடாய் அமைப்பின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கான புதிய பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்தும் இந்த இனிய நிகழ்வுகளுக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பு விருந்தினராக வரி புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு கே நேரு ஐயா அவர்களை வரவேற்பதிலும் வணக்கம் கூறுவதிலும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி வணக்கத்துக்குரிய மேயர் திரு எம் அன்பழகன் அவர்களுக்கும், கிரடாய் நேஷனல் தென்மண்டல துணைத் தலைவர் திரு எஸ் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், கிரடாய் தமிழ்நாடு அமைப்பின் மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்களுக்கும், கிரடாய் அமைப்பின் மாநில செயலாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வணக்கம் கூறி மகிழ்கிறேன். 2024-26 ஆண்டிற்கு கிரடாய் அமைப்பின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கான தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த முன்னாள் தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக பிளாட் ப்ரமோட்டர் அசோசியேஷன் என்று இயங்கி கடந்த 12 ஆண்டுகளாக கிரடாய் என்ற பெயரில் இயங்கி வரும் இந்த கிரடாய் அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்பதும், அந்த பொறுப்பிற்கான பதவி பிரமாணத்தை அமைச்சர் மாண்புமிகு கே நேரு ஐயா அவர்களே செய்து வைப்பதையும் நான் பெருமையாக உணர்கிறேன். கிரடாய் தேசிய அளவில் கட்டுநர்களாக செயல்படும் மாபெரும் அமைப்பாகும். தனி கோட் ஆஃப் கான்டாக்ட் உள்ளது. அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து செய்வர்கள் மட்டுமே உறுப்பினராக முடியும். அரசின் அனைத்து சட்டத்திட்டங்களையும் கடைபிடித்து வெளிப்படைத்தன்மையுடன் இயங்குவதே இதன் சிறப்பு. எனவே அதன் திருச்சி மாவட்ட அமைப்பின் தலைவராக பதவியேற்றுக் கொண்டதில் நான் மிகுந்த பெருமிதம் அடைகின்றேன். சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பின் தன்மையை பாதுகாக்கவும், மேலும் இந்த அமைப்பை வலுப்படுத்தவும் அனைவரையும் கலந்து ஆலோசித்து ஒருமித்த கருத்துக்களை மதிப்பளித்து செயல்படுவேன் என்று உறுதி கூறுகிறேன். தற்பொழுது நமது மாநில அரசும் மாண்புமிகு தமிழ் முதல்வரும் நம் போன்ற கட்டிட அமைப்பாளருக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகின்றனர். நம் மாநில அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றி நம் அமைப்பினை மாவட்டத்திலும் மாநிலத்திலும் மற்றும் தேசிய அளவிலும் சிறந்து விளங்க செய்வோம் என்று இந்த நன்னாளில் உறுதி கூறுகிறேன். கிரடாய் அமைப்பின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் வெளிப்படைத்தன்மை,
விதிமீறல் இல்லாத கட்டடங்கள் கட்டுதல், பொதுமக்களுக்கு பொருட்களின் தரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், கட்டட அமைப்பாளர்கள் மீது நம்பிக்கை வளர்ப்பது. இந்த அடிப்படை நோக்கம் வெற்றி பெற நான் மிக கடுமையாக என் அணியினருடன் கூட்டாக சேர்ந்து பாடுபடுவேன் என்று என் ஏற்பரின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் முன்னிலையில் அனைவருக்கும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எந்த ஒரு சங்கமும் வளர வேண்டுமென்றால் அதன் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். எனவே அந்த பதவி காலத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க பாடுபடுவேன். கிரடாய் என்பது வெறும் வியாபாரத்துக்கான சங்கம் மட்டுமல்ல, சமூக அக்கறையும் உண்டு. மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சியுடன் இணைந்து கிரடாய் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் ஏற்கனவே ஈடுபட்டு வருகிறது. அதை இனிமேலும் தொடர்ந்து செய்வோம் என்று உறுதி கூறுகிறேன். நம்பகத்தன்மையுடன் வெளிப்படைத்தன்மையுடன் தரமான கட்டடங்களை வழங்குவதை சேவையாக செய்து வரும் கிரடாய் அமைப்பின் சாதனையை நானும் தொடர்ந்து நம் மாவட்ட மக்களுக்கு செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு மேடைக்கு அழைப்பவர் எண்ணற்ற பல பேருக்கு முன்னுதாரணமாய், எண்ணற்ற பல பேருக்கு உந்துதல் சக்தி மிக்கவராக, பல நெஞ்சங்களை வென்ற கிரடாய் திருச்சியின் முன்னாள் பிரசிடென்ட்னு இவரை சொல்லலாம். 2017-18 இவர் பிரசிடென்டாக இருந்த நேரத்தில் பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்தவர். 30க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளின் மூலம் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த துறையில் 36 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவத்தை பெற்றவர் அவர். திரு பி. ரவிச்சந்திரன், ஸ்டேட் செக்ரட்டரி, கிரடாய் தமிழ்நாடு அவர்கள் மேடையில். எல்லா புகழும் இறைவனுக்கே. Honorable Minister for Municipal Administration and Water Supply திரு கே. நேரு அவர்களே, Honorable Mayor திரு எம். அன்பழகன் அவர்களே, கிரடாய் நேஷனல் சவுத் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஸ்ரீதர், கிரடாய் பிரசிடென்ட் தமிழ்நாடு மிஸ்டர் ஆர். இளங்கோவன், கிரடாய் present chairman Mr. R.S. Ravi and our 2024-26 president Mr. R. Manoharan, Kadai members, friends and families, a very happy evening to all. இந்த கிரடாய் அமைப்பானது மிகவும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ஃபோரம் சொல்லலாம். அந்த ஃபோரமில் பிரசிடென்ட்ஷிப் வர்றது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதில் கீழேருந்து படிப்படியாக வளர்ந்து வரணும். அது இந்த முறை மனோகருக்கு அமைந்திருப்பது மிக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மனோகர் கிட்டத்தட்ட 30 அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் மெம்பர் இன் அவர் கிரடாய். அதுக்கு முன்னாடி ஃப்ளாட் ப்ரமோட் அசோசியேஷன்லேருந்து அவர் மெம்பராக இருக்கிறாரு. ஐ திங்க் 1997 இந்த அமைப்பில் இருக்கிறாரு. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவருடைய ட்ராக் ரெக்கார்டே சொன்னாங்க. நியர்லி 1000 யூனிட்ஸு, ஆல் டைப் ஆஃப் வில்லாஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, பிளாட்ஸு எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் இந்த வருஷம் பிரசிடென்ட் ஆகிறது எங்கள் அமைப்புக்கு ஒரு சிறப்பான அம்சமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த வருஷம் அவரோட ஒருங்கிணைந்து அவருக்கு சேர்மனாக உறுதுணையாக இருந்து ஆர்.எஸ். ரவி அவர்கள் 2024-26 திறம்பட செயல்படுத்தார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அமைந்துள்ளது. மனோகர் ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர். இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார். அவர் எல்லாருமே கொஞ்சம் அணைச்சி எல்லாருடைய ஒப்பீனியனை வாங்கி சஜஷன்ஸ் வாங்கி ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுத்து பண்ணக்கூடியதில் சிறப்பானவர். அதனால தான் இந்த அளவுக்கு அவர் பிஸ்னஸ்லையுமே டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு மேலே வளர்ந்துருக்கிறாருன்னா அதுவே அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சிறப்பான ஒரு திருச்சி கிரடாய் அமைப்புடைய பிரசிடென்ட்டாக பதவியேற்றுள்ள திரு மனோகரன், சேர்மன் மிஸ்டர் ஆதித்ய ரவி, வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் நசுருதீன், செக்ரட்டரி மிஸ்டர் இளமுருகன், then Joint Secretary Mr. Ibrahim and Treasurer Mr. Muruganandam and all the EC members அனைவருக்கும் we congratulate on behalf of our கிரடாய் தமிழ்நாடு and கிரடாய் திருச்சி. So wish you all success. அடுத்ததாக இந்த அமைப்பு சின்னதாக இருந்தாலுமே இந்த 2 வருஷம் ஒரு மனோகரன் அவர்களுக்கு நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவருடைய பர்சனல் டைமிங் நிறையா இதுக்கு அது இந்த போஸ்ட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுமாரி இந்த வருஷம் அவர் இந்த வில்லிங்னஸ் எடுத்து இதை பண்ணுறது ஒரு ஆக்சுவலாக இட் ஷோஸ் டெமான்ஸ்ட்ரேட் இஸ் கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் டு அவர் கிரடாய் திருச்சி. வி ஹேவ் த ஃபுல் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ். அவர் இந்த வருஷம் கிரடாயை ஹி வில் டேக் டு த நெக்ஸ்ட் லெவல். வி ஹேவ் த ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் மிஸ்டர் மனோகரன். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் மனோகரன். இந்த தருணத்தில் I would like to thank and appreciate our previous team, Mr. Gopinathan Chairman and Mr. Ravi President, for a wonderful job in the past 2 years.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ரவி லாஸ்ட் இயர் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு ராசியான தலைவராக இருந்தார். எங்களுக்கு ஒரு 2 ஃபேர் ப்ரோ நல்லா எங்களுக்கு கிரடாய் சாப்டருக்கு கொஞ்சம் நல்ல ஏர்னிங்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாரு, டெவலப் பண்ணி கொடுத்தாரு, ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாரு ஃபண்டு. அப்பார்ட் ஃப்ரம் த 2 CSR ஆக்டிவிட்டி, ஒன்று அண்ணா நகர் சென்ட்ரல் மீடியன் அண்ட் சாப்ளிங் ட்ரீ பிளான்டேஷன் வித் ட்ரீ கார்ட்ஸு, தென் தூத்துக்குடி விக்டிம் அதுக்கு கான்ட்ரிபியூஷன் நிறைய CSR ஆக்டிவிட்டி பண்ணாங்க இந்த 2 இயர்ஸில். நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடு அது. அது போக 2 நேஷ்னல் கான்ஃபரன்ஸு அட்டன் பண்ணோம், 2 ஃபாரின் டூரு எங்களோட மெம்பர்ஸ் எவரிபடி என்ஜாய்டு, 2 ஜெனரல் பாடி மீட்டிங் எல்லாமே அவர் ஐ திங்க் 2 தான் பர்சனல் லைஃப் தவிர மற்ற எல்லாமே அவர் 2 தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ இந்த தருணத்தில் வந்து I congratulate and thank our past president and chairman for their wonderful job. As Tamil Nadu Kradai secretary, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வயதில் பெரியவர் ஆனால் செயலில் இளைஞர், திருச்சி மாநகருக்கே நிறைய திட்டங்களை கொண்டு வந்து திருச்சிக்கு நமக்கு அனைவருக்கும் அரணாக விளங்குகின்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய அந்த மாண்புமிகு அமைச்சரிடம் ஒரு சிறிய ஒரு 3 வேண்டுகோள் மட்டும் வைக்கின்றேன். எங்களுக்கு இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் ரொம்ப அருமையாக அமைத்து கொடுத்ததுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய நெடுநாள் நாட்களாக போராடி வந்தது எங்களுக்கு லாஸ்ட் இயர் பண்ணி கொடுத்தீங்க, தேங்க்யூ வெரி மச். அதுபோல் 10,000 ஸ்கொயர் ஃபுட்டுக்கு வந்து லோக்கல் பாடிக்கே பவர் டெலிகேஷன் பண்ணதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி கடாய் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2 எங்களுக்கு ரொம்ப நாள் நாங்கள் போராடி எங்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்குள் கிடைத்தது. அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வந்து இப்போ டிடிசிபிக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய போர்ட்டலோட சிங்க்ரனைஸ் ஆகாமல் இருக்குது. அது சிங்க்ரனைஸ் பண்ணால் எங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், எங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும். அதை அமைச்சர் கொஞ்சம் சொன்னாங்கன்னா அது சிங்க்ரனைஸ் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரே லிங்கில் அப்ரூவல் வந்துடும். அடுத்ததாக வந்து எங்களுக்கு பிளானிங் முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிளானிங் செக்ஷன் தனியாக இருந்தது கார்பரேஷனில். இப்போ வந்து எல்லாமே ஜோனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மெயின் ஆஃபீஸ் அப்புறம் ஜோன் திரும்ப மெயின் ஆஃபீஸ் ஜோன் 2 தடவை ஒரு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வரனால எங்களுக்கு காலதாமம் ஏற்படுகிறது. அதையும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து அட்லீஸ்ட் டிடிசிபியில் அப்ரூவல் ஆகி வர்ற ஃபைலாவது அந்த டிபார்ட்மெண்ட்டோட எங்களுக்கு அப்ரூவல் கிடச்சதுன்னா அதுவும் எங்களுடைய கால விரயத்தை இன்னும் வெகுவாக குறைக்கும். மூன்றாவதாக எங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இன்னும் கூட்டி விட்டார்கள் லேபர் வெல்ஃபேர் மேனுவல் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒன்று வந்து இப்போ எங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப நாட்களாகவே. அது இப்போ அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு ரீஜியனுக்கும் கொஞ்சம் ஒதுக்கி இங்கே உள்ள தொழிலாளருக்கு ஒரு ரெகுலேட்டரி போர்டு ஒன்று ஆரம்பித்து அவங்களுடைய ஹெல்த் கேருக்கு அதை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபண்டு ரொம்ப எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுடைய தொழிலாளர்களுக்கெல்லாம் யாருக்குமே கிடைக்கல. ஸோ அதுக்கு ஏதாவது அமைச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப உதவிகரமாக இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு மேடைக்கு அழைப்பவர் எளிமைங்கிற சொல்லுக்கு உதாரணமாக முன்னிருப்பவர். விஷால் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடாக உயரத்தில் இருந்தாலும் விஷால் டிமால் என மதுரையில் மீனாட்சி ஆசி பெற்றவராக வலம் வருபவர் அவர் திரு இளங்கோவன். அமைச்சர் பெருமகனார், வணக்கத்திற்குரிய மேயர் மற்றும் எங்களது நேஷனல் துணைத் தலைவர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது மாலை வணக்கங்கள். இன்று பேராற்றலும் ஒரு அரவணைப்பும் மிகுந்த ஆற்றல் மிகுந்த அமைச்சரின் கரங்களால், ஒரு துடுப்பு மிகுந்த அமைச்சரின் கரங்களால் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அவர் துடிப்பு மிகுந்தவர் என்பதை எப்படி கூற வேண்டும், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்று ஒரு உதாரணம், அவரும் நமது நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்டும் ஒரே விமானத்தில் தான் திருச்சிக்கு வந்து இறங்கினார்கள். நமது நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் உள்ளே வருவதற்கு முன்பு அமைச்சர் பெருமகனார் உள்ளே வந்து விட்டார். அமைச்சர் பெருமகனார் உள்ளே வரும்பொழுது நான் பார்க்கிறேன் அவருடைய துடிப்பு அங்கிருந்து நேராக இங்கு வந்து இங்கு வரவில்லை, வந்தவுடன் மேடைக்கு வர வேண்டும் என்று அங்கே திரும்பி விட்டார். அந்த துடிப்பு மிக்க அமைச்சர் பெருமகனாரின் கரங்களினால், திருக்கரங்களினால் நீங்கள் பதவியேற்றிருக்கிறீர்கள். கண்டிப்பாக அந்த அளவுக்கு துடிப்பு இல்லாவிட்டாலும் அதில் பாதி துடிப்போடு செயல்படுவீர்கள் என்ற ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். அதே போல் நான் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா வந்து இந்த கிரடாயில் வந்து நான் எல்லாரோடையும் பயணிக்கிறேன். எல்லாரும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நெருங்கிய நண்பர்கள். அதற்கு முன்னாடி ஃபெடரேஷனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நம்ம எல்லாருமே ஒன்றா பயணிக்கிறோம். எப்பயுமே நான் வந்து இந்த திருச்சிக்காரங்களை பார்த்தா வந்து நான் வந்து பொறாமையாக தான் பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து அரசாங்கத்தால் வந்து 2ஆம் தலைநகரமாக அறியப்பட வேண்டிய ஒரு நகரமாக இருக்கிறீர்கள். சென்னைக்கு அடுத்தபடியாக உலகத்தரம் வாய்ந்த ஒரு
இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த ஊரில் இருக்குது. இதுக்கெல்லாம் இல்லை. அந்த காலத்திலேருந்தே இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவர்களின் அரவணைப்பில் இருக்கிறீர்கள் என்ற பொறாமை எங்களுக்கு அனைத்து மாவட்டத்திற்கும் உண்டு. அன்று பேராற்றல் மிக்க கரிகாலனின் தொலைநோக்கு பார்வையினால் காவிரி பெருக்கெடுத்தால் கொள்ளுமிடம் என்று கொள்ளிடத்தை உருவாக்கி கல்லணையை கட்டியதால் தான் டெல்டா மாவட்டம் இன்று தஞ்சாவூர் இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று பெயர் பெற்று இன்று வரை டெல்டா மாவட்டமாக ஊர் உலகத்திற்கெல்லாம் நெல் சப்ளை பண்ணி கொண்டிருக்கின்றது. அப்படி பாய்ந்த கொள்ளிடம் காவேரி கடலிலே கலப்பதற்கு முன்பு விஜயாலய சோழனின் பேரன் முதலாம் பராந்தக சோழனின் மகன் வெட்டிய வீர நாராயணன் ஏரிதான் வீராணம் ஏரி என்று மருவி இன்று சென்னையின் 4/1 தண்ணீர் தேவையை தீர்த்து கொண்டிருக்கிறது. அன்றைய கரிகால் சோழன் சென்னையின் 4 தண்ணீர் தேவையை தீர்த்தார். இன்றைய நம்முடைய வாழும் கரிகால் சோழன் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக உங்களிடையே அமர்ந்திருக்கிறார். எனவே திருச்சியை பார்த்து சென்னையும் பொறாமைப்படுகிறது, கோயம்புத்தூரும் பொறாமைப்படுகிறது, மதுரையைச் சேர்ந்த நானும் பொறாமைப்படுகிறேன். வாழ்க. ஆனால் உங்கள் மேடையிலே இருந்து ஒரு மாநில தலைவராக அமைச்சர் பெருமகனாரிடம் ஒரு எளிய விண்ணப்பம் வைக்கின்றேன். அவர் வாழும் கரிகாலன் மட்டுமல்ல, கர்ணனை போன்ற மனது படைத்தவர். எனவே கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில், அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு இத்தனை சதுரடி வரைக்கும் அப்படின்னு பவர் இருக்குது. அதுக்கு மேலே உள்ளது டிடிசிபிக்கு போகுது. இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறத நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ 1 லட்சம் இருக்குன்னா ஒரு 1.5 லட்சமாக கூட வச்சுக்கிட்டு டிடிசிபிக்கு போய் அப்ரூவலுக்கு போகிற லே அவுட்டாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்த வேண்டிய தொகைகளை நாங்கள் டிடிசிபியிலே கட்டிடுறோம். அது அங்கேயே எங்களுக்கு இறுதி ஒப்புதல் வழங்குறதுக்கு நீங்கள் வந்து வீட்டு வசதி துறையோட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியாவோட ஜிடிபியில் வந்து இப்போ 9% இருக்கும், 15% ஆகும். இன்வெஸ்டாரில் வந்து 51% நாங்கள் தான் பண்ணுறோம், இதுக்கு மேலெல்லாம் பண்ணுவோன்னு சொல்ல, நம்ம முதலமைச்சருடைய கனவு திட்டமான அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களால் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப, எங்களுக்கு மட்டும் இல்லை, என்டியூசர் அனைத்து மக்களுக்கும் தமிழகம் முழுமைக்கும். அன்றைக்கு இந்த கரிகால் சோழன் டெல்டா மாவட்டத்தை உருவாக்கினார். நீங்கள் மனது வைத்தால் தமிழ்நாடு முழுவதுமே இந்த தொழிலில் டெல்டா மாவட்டமாக ஆகிவிடும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு 1992 முதல் இன்று வரை பல்வேறு துறைகளில் தன்னுடைய திறமையால் முன்னேற்பவர், 2 வருடம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தவர், லைரா ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெடின் டைரக்டர் என தெரிந்தாலும் இவருடைய அறியப்படாத முகமாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸில் இருக்கிறார். SSVRM ட்ரஸ்டின் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸாகவும், மெம்பர் ஆஃப் அ மேனேஜ்மெண்ட் கமிட்டர் இன் ராஜாஜி வித்யாஸ்ரம் சென்னையாகவும், கிரடாய் தமிழ்நாடு பல்வேறு பொசிஷன்களை ஹேண்டில் செஞ்சிருந்தாலும் இன்று வைஸ் பிரசிடென்ட் சவுத் கிரடாய் நேஷனலாக இருக்கும் அவரை வாழ்த்துறை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். Good evening, everybody. Honorable Minister, Honorable Mayor, the incoming President, outgoing President, all the dignitaries, friends, வந்திருக்கும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அவர் சொன்னார் ட்ரிச்சி பார்த்து பொறாமப்படுறோன்னு. இப்போ நானே பொறாமப்படுறேன். க்ரௌடு பார்த்தா சென்னையோட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தட் இஸ் த டைப் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இங்கே. எக்ஸலண்ட், கீப் திஸ் அப். இன்னொரு பிரசிடெண்ட் இளங்கோவன் பேசும்போது சொன்னார் மினிஸ்டர் எப்படி வந்தார்னு. அவர் வந்தது அதுக்கு இல்லை. ஒரு 5 to 6 years பேக் இதே திருச்சியில் நான் சேர்மனாக பொறுப்பேற்றுக்கிட்டேன். கௌதமன் வந்து பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றுக்கிட்டார். அன்னைக்கு இருந்த குரோத்துக்கும் இன்றைக்கி இருந்த குரோத்துக்கும் திருச்சிக்கு இட் இஸ் அ மார்வலஸ் growth. நான் ஏர்போர்ட்லேருந்து நான் இங்கே வந்து ரூமுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே சார் இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டார். அது ஸ்பீடு மாத்திரம் இல்லை, தட் இஸ் த ஸ்பீட் இன் விச் ட்ரிச்சி இஸ் க்ரோயிங். அதுக்கான காரணம் இதுதான் உண்மை. அதுதான் அந்த ஸ்பீடு. அந்த ஸ்பீடு வந்து ட்ரிச்சி எவ்வளோ க்ரோ ஆகுதுன்றதுக்கு ஒரு சாலிட் எக்ஸாம்பிள். இதோடு நிற்காமல் ஐ திங்க் இன்னதர் 3-4 வருஷத்தில் திருச்சி ஷுட் ட்ரை டு ஓவர்டேக் அதர் ஸ்டேட்ஸ், அதர் கேபிட்டல்ஸ். நம்மளுடைய எல்லா சாப்டருக்குள்ளேயும் ஒரு சாப்டருக்கும் யார் நல்ல க்ரோ ஆகிறாங்கன்றதுக்கு இது ஒரு சாலிட் எக்ஸாம்பிள்.
நீங்களும் உங்களுடைய லோக்கல் மினிஸ்டரை வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் பிடிச்சிங்க. அப்போ தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டும் நல்லா முன்னுக்கு வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போதுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள். தேங்க்ஸ் டு ஆனரபிள் சிஎம். எங்களுடைய 2 அமைச்சர்கள் போத் முத்துசாமி அண்ட் ஆனரபிள் சேகர் பாபு எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அந்த புது செக்ரட்டரி இப்போ வந்திருக்காங்க, தமிழ்நாடு டீம், அவங்கள வந்து பார்த்தாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவ். எல்லாம் இட் இஸ் ஆல் கோயிங் இன் அ வெரி ஸ்மூத் வே. டிடிசிபி பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் கோஆப்ரேஷன். நான் திருப்பி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், வி ஷுட் டேக் இட் அப்னு. கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய கோரிக்கை இல்லை. ஒன்று அந்த ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சார் கார்ப்பரேஷனில். ஒரு கார்ப்பரேஷனில் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் வந்துகிட்டு இருக்குங்க. அதை வந்து எல்லாம் யூனிவர்சலாக என்னன்றதை பார்த்து ஒரே லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டால் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈச் கார்ப்பரேஷன் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி அந்த லேபர் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க, இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னொரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக எங்களுக்கு ஆஸ் அ பில்டர் இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து என்னென்னா வித் மத்திய அரசோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி தான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இன்புட் டேக்ஸ் போயிடுச்சு. இப்போ நாங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு 20-21% கட்டுறோம். அது ஒரு 350லேருந்து 400 ரூபா வந்துடுது பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 350 ரூபா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் சேர்த்தா அதுவும் கிளைண்ட்டுக்கிட்ட தான் போய் சேருது. அதுக்கப்புறம் வீடு வாங்கும்போது அவன் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா அதில் ஒரு 5% ஜிஎஸ்டி வாங்கிக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து இந்த ஜிஎஸ்டி அந்த எண்டு கஸ்டமரை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்துறது இந்த ஜிஎஸ்டி தான். என்னுடைய பெரிய பர்சனல் கோரிக்கை, June 4th அப்புறம் நீங்கள் இதை எப்படியாச்சும் பேசி முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இட் இஸ் ஆல் இண்டியா ப்ராப்ளம் சார். இது வந்து சாதா ப்ராப்ளம் இல்லை, இட் இஸ் ஆல் இண்டியா ப்ராப்ளம். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்தா இதுக்கு டெஃபினட்டாக ஒரு தீர்வு வந்துடும். அதுக்கான அட்வான்ஸ் கோரிக்கை தான் இதுங்க. ரெரா உங்களுக்கு எல்லாம் தெரியும், வி ஆர் ஹேண்ட்லிங் தட் ப்ராப்ளம் இந்த நேஷ்னல் லெவல். அந்த சிங்கிள் டாக்குமெண்ட் வந்துருச்சு. இன்னொரு சின்ன கோரிக்கையும் சொல்லிடுறேன். எல்லா விதத்துலையும் எங்களுக்கு அப்சல்யூட் கம்ஃபர்டபுள் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க சார். சிஎம் ஆஃபீஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் இந்த ஸ்டாம்ப் டியூட்டியில் வந்திருக்குங்க. காம்போசிட் அக்ரிமெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. காம்போசிட் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்ததில் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். வி ஆர் ஃபார் காம்போசிட், அதாவது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டு. அதுக்கான அந்த காம்போசிட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு ஏரியாவுக்கான வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 6000 ரூபா விற்கிற இடத்துல இவங்க 8000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் விற்கிறதே 6000 ரூபா, ஆனால் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் 8000 ரூபான்ட்டாங்க. அதை இப்போ நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம், ஒரு இடமா போய் கேட்டுட்ருக்கோம். அது ஒரு சொல்யூஷன் வந்தால் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நல்லபடியாக போகும். அப்புறம் பர்சன்டேஜ் வந்து இப்போ 6% 50 லட்சம் ரூபா இருக்கிற வரைக்கும், 7% 3 கோடி ரூபா இருக்கிற வரைக்கும், 3 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஃப்ளாட் விலை 9% போட்டாங்க. இது இந்தியாவில் வேறு எங்கேயுமே இவ்வளோ ஹையாக இல்லை. இதை நாங்கள் ரிப்பீட்டடாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை சிஎம் நாலேஜுக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். சிஎம் செக்ரட்டரிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இது சார்ட் அவுட் ஆகலைன்னா இது பில்டருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். இது எண்டு கஸ்டமரை போய் பாதிக்குது. வாங்குறவங்க ஆல்ரெடி ஜிஎஸ்டி வேறு நிறையா கட்டுறாங்க. இப்போ இதையும் ஜாஸ்தி கட்டும் போது, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஆனால் இதை படிப்படியாக பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். இப்போ ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுனால ரொம்ப கஸ்டமர் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க. இதுவும் திருச்சியிலேருந்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா, திருச்சியிலேருந்து எது ஸ்டார்ட் பண்ணாலும் சக்ஸஸ்ன்றாங்க. இதையும் நீங்கள் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க பில்டர்னால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. மேக்ஸிமம் ப்ராப்ளம் உள்ள இண்டஸ்ட்ரி இந்த பில்டர் இண்டஸ்ட்ரி தான். நிறைய டிபார்ட்மெண்ட்டை சந்திக்கிறது, நிறைய எல்லா விதமான ஆட்களையும் சந்திக்கிற இண்டஸ்ட்ரி தான். ஸோ மேக்ஸிமம் டென்ஷன், மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் அண்ட் ப்ரெஷர் இஸ் ஆன் த பில்டர். அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். ஒரு மீட்டிங்லேயும் நாங்கள் சொல்லுவோம் இந்த ஹெல்த் சம்மந்தமாக வச்ச மீட்டிங்லாம். அதனால தான் சில பேருக்கு வந்து நாங்கள் சொல்கிறது ப்ராப்ளமை என்ன ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. சில ப்ராப்ளமை வந்து ஒரு பலூன் மாதிரி தான். பலூனை ஊதுனா வெடிச்சிடும் தெரியும். அது வெடிக்கணும்னு தெரிஞ்சும் அதை ஃபுல்லாக ஊதாமல் பாதியிலே விட்டுட்டிங்கன்னா அது பறந்து போயிடும். அதனால் நீங்கள் ப்ராப்ளமையும் அந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு பில்டருக்கும் 60 வயசுக்குள்ளேயே இருக்கிற எல்லா வியாதியும் வந்துடும். அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வி ஷுட் ஆல்சோ ட்ரை டு மேனேஜ் அவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ ட்ரை டு டேக்கிள் த ப்ராப்ளம் எவ்வளோ முடியுமோ பண்ணணுன்றது தான். இதில் தான் நமக்கு என்ன பெரிய லக்குன்னா,
ஒரு இடத்துலையும் நமக்கு எந்த லோக்கல் மினிஸ்டர் அந்த லோக்கல் அஃபிஷியல்ஸ் எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் இருக்கிறாங்கன்னா தட் யூ ஷுட் மெயின்டைன். அதை மெயின்டைன் பண்ணால் தான் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். வித் ஆல் திஸ் இந்த ரிக்வெஸ்ட்டோட சார் டெஃபினட்டாக பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோட தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய விழா நாயகன் சிறப்பு விருந்தினர் 1989 முதல் 2021 வரை 5 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தலைவரின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரியவர். 1999 வரை திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை, பால்வளத்துறை, செய்தித்துறை, தொழிலாளர் நலத்துறையாக பல துறைகளில் அமைச்சராக பணியாற்றியும் 96 முதல் 2001 வரை திமுக ஆட்சியின் போது உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்து பின்னர் 2006 முதல் 2011 வரை போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றியவர். 2008 முதல் 2009 வரை இடைப்பட்ட காலத்தில் விவசாயத்துறை அமைச்சராகவும் இருந்தார். தற்போது நகர்ப்புற வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். தலைவர் மனோகரன் அவர்களே, சேர்மன் ரவி அவர்களே, செயலாளர் இளமுருக அவர்களே, வைஸ் பிரசிடென்ட் நசருதீன் அவர்களே, முகமது இப்ராஹிம் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அலாவுதீன் அவர்களே, ஆனந்தகிருஷ்ணன் அவர்களே, கார்த்திக் அவர்களே, மோகன் அவர்களே, முரளிதரன் அவர்களே, ராமசாமி அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய திருச்சி மாநகர மேயர் அன்பழகன் அவர்களே, வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் நிலைய வித்வான் போல எப்போது அழைத்தாலும் வந்திருந்து உங்களுக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் இந்த ஆண்டும் இந்த வேலை. ஆனால் இன்றைக்கு வர முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. காலையிலே தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவருடைய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் குடிநீர் விநியோகம் எவ்வாறு இருக்கிறது, எந்த இடத்தில் குறைவாக இருக்கிறது, அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி 11 மணியிலிருந்து 12:30 மணி வரை முதலமைச்சர் முன்னால் இருந்து பல்வேறு துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள், மின்துறையினுடைய தலைவர் மற்றும் எங்களது துறையை சேர்ந்த அதிகாரிகளோடு கலந்து பேசி தலைவரிடம் மதியம் 1 மணி அளவிலே நான் இந்த மாதிரி திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, வந்தவுடனே போகிறீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் 2-3 பேரையும் கேட்டார். இல்லை நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு காலையில் கோபிநாத்கிட்ட சொல்லும்போது வரது சந்தேகம், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்று வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு புதிய தலைவராக வந்திருக்கிறவரை அவருக்கு மாலை போட்டு அணிவித்து அவரை தலைவராக அமர வைத்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இதற்கு முன்னால் இருக்கிற தலைவர் பேசுகின்ற போது சில கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய மாநில துணைத் தலைவர் அவர்களும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சென்னையில் நடைபெற்ற கூட்டத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்று நான் கருதுகிறேன். நான் குறிப்பாக சொல்கிறேன் எவ்வாறு இந்த அமைச்சரவை நடந்து கொண்டு இருக்கிறது என்று. ஒரு மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில் எனக்கு நான் எதை என்று சொல்ல விரும்பவில்லை. மாநகராட்சி அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அது நம்முடைய ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கும் அந்த மாநகராட்சியில் இருக்கிற ப்ராப்ளம். உடனடியாக இன்ட்டை விட்டு விசாரிக்க சொல்கிறார். இன்ட்டை விட்டு விசாரிக்க சொல்லி உடனடியாக நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் நேரடியாக கொண்டு வந்துட்டார், கைக்கு கொண்டு வந்தார். நான் அதற்கு மேலே அதை விரிவிக்க விரும்பவில்லை. ஏன்னா முதலமைச்சர் நேர்மையான முறையிலே நீங்கள் நல்ல தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்புவதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கிற முதலமைச்சர். அதோடு மட்டுமல்ல, மதுரையிலிருந்து வந்திருக்கிறவர் கரிகால சோழன் எல்லாம் ஒப்பிட்டு சொன்னார். அப்படியெல்லாம் சொன்னாதே. அதுக்கு முன்னால் இருக்கிற தலைவர் வயதானவர் என்று சொன்னார், இவர் இளைஞர் என்று சொன்னார். இரண்டையும் ஒன்றாக என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சேவை செய்வதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. காரணம், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அதை அரசாங்கம் ஒன்றுமே செய்துவிட முடியாது, மற்றவர்கள் தனியாரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக மேலும் 2-3 தொழில்தான் தமிழ்நாட்டிலே. ஒன்று முதலிலே விவசாயம், 2 நெசவாளர், 3வது கட்டுமான தொழிலாளர்கள். இந்த 3 தொழிலாளர்களும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு 1.5 கோடி பேர் இருப்பார்கள். இவர்கள் சரியாக இருந்தால்தான் ஜிடிபியும் வளரும், நாடு முன்னேறும் என்று சொல்வதை போல அதில் முக்கியமான தொழில் இன்றைக்கு எங்களுக்கு யாரும் விவசாயம். நான் நிறையா 200-300 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன், இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, பூரா உங்கள்கிட்ட வந்துட்டாங்க. சம்பளம் முன்னு நீங்கள் 500 ரூபா கொடுக்குறீங்க, எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது. விவசாயத்தில் 1000 ரூபா கொடுக்குறோம். எனவே நாங்கள் படிப்படியாக விவசாயம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும்
வளர வேண்டும். அது உங்கள் மூலமாக வளர்வதிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. மாநகராட்சியை பற்றி இங்கு சொன்னார்கள். இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அனைவருக்குமே முக்கியமான கேந்திரமாக விழுவது இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் தான். இதில் தான் வளர்ச்சி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் சொன்னதையெல்லாம் உன்னிப்பாக நான் கவனித்திருக்கிறேன். எங்கள் துறையினுடைய செயலாளர், இயக்குனர் அவர்கள் அழைத்து இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு நான் கேட்குறேன். கேட்டுட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் கரெக்டாக. அதில் ஒன்று. ரெண்டாவது, எங்கள் மந்திரிக்குள்ளே போட்டி. எங்கள் மந்திரிக்குள்ளே முத்துசாமி சொன்னால் நான் கேட்கக்கூடாது, நான் சொன்னால் முத்துசாமி கேட்க மாட்டார். நான் ரெண்டுக்கு சேகர் பாபு அதை விட சிஎம்டியை வச்சுருக்கிறவர். நாங்கள் தான் வரி வசூல் பண்ணி சேகர் பாபு கொடுக்குறோம். நாங்கள் தான் கட்டடம் கட்டி ரியல் எஸ்டேட்டுக்கு அனுமதி கொடுத்து அதை கட்டுறதுக்கு டிடிபிக்கிட்ட அப்ரூவலுக்கு அனுப்புகிறோம். எல்லா வேலையும் செய்கிறது மாநகராட்சி, நகராட்சி. ஆனால் அவர்கள் அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. இதை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. நீங்கள் சொன்ன ஒரே ஸ்லாப்பில் கொண்டு வருங்க, ஒரே ஸ்லாப்பில் மாநகராட்சி, நகராட்சியில் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அமைச்சர்கள் தங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் அனைத்தையும் ஒருங்கிணைப்பவர் முதலமைச்சர். முதலமைச்சர் இருக்கிற காரணத்தால் முதலமைச்சரை உங்களை இந்த சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் போய் கலந்து கொண்டார். அன்றைக்கு கூட எங்களை கூப்பிட்டார்கள். நான் இங்கே வேறு வேலையாக என்னை அனுப்பிவிட்டார். எனவே மாண்பு தலைவர் கலைஞராக இருந்தபோதும் சரி, இன்றைக்கு இருக்கிற தளபதியாக இருந்தபோதும் இருந்தாலும் சரி, நிறைய உங்களை அனுசரித்து நீங்கள் வளர வேண்டும் என்ற முதலமைச்சர். அப்படி இருக்கிற முதலமைச்சர் நீங்கள் சொல்லுகிற கோரிக்கை எங்கள் துறையில் செய்ய முடியுமோ எங்கள் செயலாளரை அழைத்து அதை என்ன செய்ய முடியுமோ உங்களுடைய பிரசிடெண்ட்டோட கூப்பிட்டு நான் உடனே பேசி செய்கிறேன். பொதுவாக மதுரையிலேருந்து வந்து எங்களை பாராட்டினீங்க. ஆனால் உங்கள் ஊர் மந்திரி பொழுதுனிக்கு என்னை திட்டிருக்கிறான். அவன் மூர்த்தி தான், அவன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர். அவன் என்ன சொன்னது, சென்னை, கோவை, மதுரை என்பதை மாற்றி சென்னை, திருச்சி, கோவை, மதுரை என்று வர வேண்டும் என்று தான் நீங்கள் எல்லாம் தொழில் செய்து கருதுகிறேன். திருச்சி மிகப்பெரிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் சார்பாக கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு புதிய சாலைகள், எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போட இருக்கிறார்கள். விராலிமலை வரை இருக்கிற இடங்கள்லாம் இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. கரூர் ரோடு இணைக்க இருக்கிறார்கள். அதை தாண்டி கோரையாறு, அங்கேருந்து குடமுருட்டியிலிருந்து பஞ்சப்பூர் வரை கோரையாறு முழுமையாக சிமெண்ட் சாலையாக மாற்றி மேம்பாலங்கள்லாம் கட்டப்பட்டு வரப்படுறது. 2 பக்கமும் உங்களுக்கு போக்குவரத்து அல்லது நிலங்களை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு எங்கள் ஊருக்காரர்னால இது நடக்க போது நீங்கள் பார்த்துங்க, வாங்கிக்கங்கன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சுன்னா அந்த ஏரியா டெவலப் ஆயிடும். இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளாக அத்தனை பணிகளும் முடித்து தருவோம். எனவே புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற எனக்கு வாக்காளர், எங்களுடைய வாக்காளர், அவர் வீட்டுக்கு சென்று வாக்கு கேட்டு வந்தேன். எனவே அவர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். ஏற்கனவே இருந்தவரும் எங்கள் தொகுதியைச் சேர்ந்தவர். எனவே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படுங்கள். முடிந்தவரை உங்களோடு எந்தவித சிரமம் இல்லாமல் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவோம். வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம். வாழ்த்துரை வழங்கியமைக்கு நன்றி சார். கிரடாய் முன்னாள் தலைவர்களை கௌரவப்படுத்தும் நேரம் இது. அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராமசுப்ரமணியன், திரு கோபிநாதன் அவர்களையும், திரு ஆனந்த் அவர்களையும், திரு செந்தில்குமரன் அவர்களையும், திரு சித்தார்த்தன் அவர்களையும், திரு எஸ்.கே. செந்தில் அவர்களையும், திரு டி.வி. முரளி அவர்களையும், திரு நூர் முகமது அவர்களையும், திரு ரவிச்சந்திரன் அவர்களையும், திரு எஸ். ஆனந்த் அவர்களையும், ஷாஜகான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். முன்னாள் தலைவர்களுடன் ஒரு சிறிய நினைவு புகைப்படம் இருக்கு. அதற்காக இப்போ கௌரவப்பட்டவங்க எல்லாரையுமே மேடைக்கு கூப்பிடுறோம். திரு ராமசுப்ரமணியன், திரு கௌதமன், திரு கோபிநாதன், திரு ஆனந்த், திரு செந்தில்குமரன், திரு சித்தார்த்தன், திரு எஸ்.கே. செந்தில், திரு டி.வி. முரளி, திரு நூர் முகமது, திரு ரவிச்சந்திரன், திரு எஸ். ஆனந்த் மற்றும் ஷாஜகான் மற்றும் மெம்பர்ஸ்.
மாலை வணக்கம். திருச்சி மக்களின் மனதில் நிரந்தர அரியாசனமாய் போட்டிருக்கும் மலைக்கோட்டையின் மாமன்னன் எங்களின் நிரந்தர அமைச்சரும் அவர்களுக்கு கிடாய் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கத்திற்கு மேயர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். கௌரவ விருந்தினர் கலந்து கொண்ட திரு ஸ்ரீதரன் வைஸ் பிரசிடென்ட், திரு இளங்கோவன் ஸ்டேட் பிரசிடென்ட், ரவிச்சந்திரன் ஸ்டேட் செக்ரட்டரி, எனக்கு வாய்ப்பளித்த வணங்குகிறோம். இந்நிகழ்ச்சியில் அமைதியாக துணை நின்று முன்னாள் தலைவர் அண்ணன் கோபிநாதன் மற்றும் அனைத்து முன்னாள் தலைவர்களும் அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஆனால் உறுதியாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அடுத்ததாக ஸ்டேட் பேங்கின் டிஜிஎம் அவர்களையும் கௌரவப்படுத்துமாறு கிரடாய் பிரசிடென்ட் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டேட் பேங்கின் ரீஜனல் மேனேஜரை ஸ்டேட் பேங்கின் டிஜிஎம்ஐ கௌரவப்படுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டேட் பேங்கின் ரீஜனல் மேனேஜரை கௌரவப்படுத்துமாறு கிரடாய் பிரசிடென்ட் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கிரடாய் மெம்பர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுடன் ஒரு சிறிய புகைப்படம்.